பிரபஞ்ச நாயகனாகிய ஈசனாகிய நீ உளவாக்காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்து ஊன வெறுத்து காட்டுல பாறையோட பாறையா மரத்தோட மரமா ஒட்டி வாழுகிற ஞானிகளுக்கெல்லாம் அருள் செய்யாம ஆயினும் கடையவனாகிய என்ன நீ ஆட்கொள்றியே, உன்னோட பெருமை பெருசியா. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உசந்த இடத்துல போய் சாப்பிட மாட்டேன். எந்த இடம் ரொம்ப ஏழையா இருக்கானோ நீ ஏழை பங்காளன், உன்னையுடைய பாதி உடையவன் அர்த்தம். நான் ஏழைக்கு பங்காளன். இந்த பேயனை ஆட்கொண்டாய், இதுதான் உன்னோட பெருமை. நீதான் தலைவன், நீதான் உண்மையான கடவுள். எல்லா தெய்வங்களும் மேலேயே பார்க்கும், ஆனா நீ மட்டும்தான் கீழையே பார்த்து இந்த வெத்த ஆன்மாக்களுக்கு, மலத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு முக்தி தரக்கூடிய ஆற்றல் உடையவன் நீ ஒருவன்தான். உனையே வடிவமானவன் நீதானே எங்கள் திருப்பெருந்துறை சிவனே. ஐயா, நாங்க பாடவே முடியாதா? இப்படி எட்டா கனியாவே தேவாரத்தை வச்சுக்கிட்டீங்களே, எப்படிதான் அடுத்த தலைமுறைக்கு போறது? இல்லைன்னா தேவாரம் அழிஞ்சு போயிருமே, இந்த பண்ணு அழிஞ்சு போயிருமே, இதை எப்படி கொண்டு போறது? சாதாரண நாங்கெல்லாம் பாடினாதானே வினை போகும்னு சொல்றாரு, பிறவி போகும், வினை போகும், துன்பம் போகும்னு ஒவ்வொரு பாட்டையும் சொல்றாரு. இப்போ நாங்க இப்படி பாடினாதான் புண்ணியம் உண்டா? நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பண் தெரிந்தாலும் பண் தெரியாவிட்டாலும் படித்தாவது வைத்து விடுங்கள் தேவாரத்தை. அதுக்கும் சிரமம்னா குரு பாதத்தை போய் பாருங்க, குரு பாதத்தை பிடிங்க. மிக எளிமை. சம்பாதிக்கிறதுக்காக சொல்லல, நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய அருள் நூல் தேவாரம், திருவாசகம். பாடி பாருங்க, தெரியும். எத்தனை துன்பம் வந்தாலும் கயிறு சாத்தி பாருங்க. இந்த வாழ்க்கையில எந்த மாயாஜால, எந்த கண்கட்டி வித்த ஒன்றும் தேவை கிடையாது. திருநீரை பூசுங்கள், திருவாசகத்தை மட்டும் நம்புங்க, சிவனை மட்டும் நம்புங்க, தான தர்மம் செய்யுங்க.